வணக்கம், என் பெயர் பாண்டியராசன். சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய தமிழ் மீட்சி பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன். ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்குமான பிரச்சனை, அதனுடைய துவக்க நிகழ்வாக தான் நாங்கள் அந்த நிகழ்வை முன்னெடுத்தோம். அதாவது பார்த்திங்கன்னா, ஏற்காடு வந்து எல்லாருக்கும் தெரியும், ஒரு மலைவாழ் இடம். அதில் வந்து 20 கொண்டை ஊசி வளைவு இருக்குது. அந்த 20 கொண்டை ஊசி வளைவுகளுக்கும் ஒரு 3-4 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழுக்கு பாடுபட்ட பெரியவர்களுக்கும் கடையேழு வள்ளல்களுக்கும் இந்த மாதிரி தமிழ் மூதாதையர்களுக்கெல்லாம் அவங்களுடைய பேரை ஒவ்வொரு வளைவுக்கும் சூட்டியிருந்தாங்க. அது மாதிரி 8வது கொண்டை ஊசி வளைவுக்கும் தகடூர் அதியமான் வளைவுன்னு சொல்லி ஒரு பேர் வச்சுருந்தாங்க. திடீர்னு ஒரு எங்கள் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு அமைச்சர், சுற்றுலாத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு நிகழ்வு எடுத்தாங்க, கோடை விழா நடத்தினாங்க. அந்த கோடை விழாவின் காரணமாக, அந்த கோடை விழாவின் போது அவர் ஏற்காடுக்கு போக வர இருக்கும்போது எல்லோரும் பார்க்குற மாதிரி அந்த 8வது கொண்டை ஊசி வளைவு எல்லாத்துக்கும் ரொம்ப விசிபிளாக தெரியும். அந்த இடத்துல வந்து அந்த தகடூர் அதியமான்கிற அந்த பேரை மறைச்சிட்டு தந்தை பெரியார் வளைவுன்னு பேர் வச்சுருந்தாங்க. அதை வந்து உங்களை போன்ற சில பத்திரிகையாளர்கள்லாம் எங்கள் கவனத்துக்கு கொண்டு வரும்போது நாங்கள் வந்து முறைப்படி அரசாங்கத்துக்கு தெரிவித்து அதை சொல்லும்போது எங்களுடைய கோரிக்கைகளை அவங்க புறந்தள்ளிட்டாங்க. இவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்கன்றனால ஒரு நாள் நாங்கள் கடந்த வாரத்தில் ஒரு நாள் அது ஒரு தீர்மானம் பண்ணி, பெரியார் இறந்த அன்றைக்கே மீண்டும் அவரை தோண்டி இன்னொரு முறை புதைக்கணும் அப்படின்றதுக்காகவே நாங்கள் அந்த ஒரு வேலையை செஞ்சோம். நாங்கள் ஒரு கருப்பு மை எடுத்துகிட்டு போய் பூசினேன், நான் தான் பூசினேன். அதுக்கப்புறம் ஒரு பதாகையை வடிவமைச்சு நாங்கள் அதை ஒட்டிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மேலே திராவிட விடுதலை கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் விடுதலை சிறுத்தைகளும் சேர்ந்து ஏற்காடு காவல் நிலையத்தில் போய் தொடர்புடைய 13 பேர் மேலே வழக்கு தொடுத்துருக்காங்க. சிஎஸ்ஆர் காப்பி தான் இருக்குது. இது வரைக்கும் எஃப்ஐஆர் போடலை எங்கள் மேலே, எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி. நாங்கள் இப்போ வந்து இல்லைங்கய்யா, இங்க திருப்பி வந்து அந்த பெரியார் கழகம் வந்து மீண்டும் வச்சுட்டாங்க. கொடியோட வந்தாங்க. ஆனா உங்களை வந்து ஆக்ஷன் எதுவும் எடுக்கல, நாங்க புகார் கொடுத்தோம், எங்களை வந்து எதுவும் எடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்களே. ஆமாங்க, எங்களை கட்டாயம் கைது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. கைது பண்ண சொல்லி கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து முன்பிணைக்காக நம்ம எங்களுக்கு இங்கே இன்றைக்கு பொதுக்குழு கூட்டம் இருந்ததுனாலையும் முன்பிணை போயிடணுங்கிறதுக்காகவும் நாங்கள் சென்னை வந்துட்டோம். இப்போ முன்பிணைக்காக நாங்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். கட்டாயமாக முன்பிணை கிடைக்கும். நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய குற்றத்தை ஒன்றும் செய்யலை. பெரியார் பெயரை எடுப்பது குற்றமாக இருந்தால் அந்த குற்றத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். அதில் வந்து எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டியதில்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் மூதாதையர்கள் பெயரை வள்ளல்களில் ஒருவராக இருக்கிற அந்த நெல்லிக்கனியை தான் சாப்பிடுவதை விட தமிழாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற அவ்வை பாட்டி சாப்பிட்டு அதன் மூலமாக அவள் இன்னும் பல ஆண்டு காலம் உயிரோடு இருந்து தமிழுக்கு தொண்டாற்ற வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு கிடைப்பதற்கரிய அரிய நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்த தகடூர் அதியமானுடைய பெயரை மாற்றிவிட்டு இந்த சமூகத்திற்கு, குறிப்பாக தமிழ் சமூகத்திற்கு எந்த ஒரு பணியுமே செய்யாத பெரியாரின் பெயரை வைப்பதை தமிழ் இளம் தலைமுறையினர் ஏற்கவே முடியாது. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த வேலையை நாங்கள் செய்தோம். எல்லாரும் கேட்குறாங்க, பெரியார் தான் சாதியை ஒழிச்சார், பெரியார் தான் பெண்களை படிக்க வச்சார், இப்படி பல்வேறு இல்லாததையும் பொல்லாதையும் இட்டுக்கட்டி சொல்றாங்க. பெரியார் சாதியை ஒழிச்ச லட்சணம் தான் வேங்க வயல் நமக்கு வெளிப்பட்டது. குறிஞ்சாங்குளம் கோயிலில் இன்றைக்கு வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் போகவே முடியலையே. இதுதான் இவங்க சாதி ஒழிச்ச லட்சணமா? படிக்க வைத்தேங்கிறாரு. எந்த பெண்களை அவர் படிக்க வச்சாரு? இன்றைக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் எங்கள் வீட்டு பெண்களெல்லாம் நாங்கள் தான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். பெரியார் ஒன்றும் படிக்க வச்ச மாதிரி தெரியல. அப்படியே இருந்தால் கூட 3 ஔவையார்கள் இருந்திருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த 3 ஔவையார்களையும் யார் படிக்க வச்சிருப்பாங்க? இதெல்லாம் சும்மா ஒரு பம்மாத்து. நம்ம பிற மொழியாளர்கள் வசதியாக தமிழ்நாட்டை ஆளவும் தமிழ்நாட்டில் வாழவுமான ஒரு 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 சூழ்ச்சி தான் திராவிடம்ங்கிறது. இந்த திராவிடத்தினுடைய காரணக்கர்த்தாவாக இருக்கிறவர் ஐயா பெரியார். அந்த பெரியாரை வந்து நாங்கள் சிறியாராக தான் மதிக்கிறோம். அவரை நாங்கள் தொடர்ச்சி எறிவோம். அதற்கான வேலையை நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியாக முன்னெடுக்கும். நன்றிங்க. பெரியார் திராவிட கழகத்தில் அண்ணன் சீமானை பாலியல் குற்றவாளி சொல்லி ஒரு கருத்தரங்கு வச்சிருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன? அண்ணனை பற்றி பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கே தகுதி கிடையாது.
திராவிடனுக்கு என்ன தகுதி இருக்கு? ஐயா ஸ்டாலினை பற்றி நம்ம சொல்லணும்னா சொல்லலாம். அவர் பாத்திமாவுடைய அவர் பாலியல் பண்ணலையா? இல்லை தம்பி உதயநிதி எந்த தப்பு பண்ணலையா? சீமான் ஒரு தப்பு செஞ்சாருன்னா ஆக்கப்பூர்வமாக உங்களால் நிரூபிக்க முடியுமா? உங்களால் நாங்கள் உங்களை பற்றி நிரூபிக்கிறதுக்கு எங்கள் கையில் எல்லா ஆதாரப்பூர்வமும் இருக்குது. உங்களால் நிரூபிக்க முடியுமா? நீங்கள் அரசியலாக கொள்ளுங்க. ஒரு பெண்ணை வச்சோம், ஒரு மனிதனை வந்து தனி மனிதனை வந்து அவர் தனி மனிதன் கிடையாது, அவருக்கு சுற்றி பக்கபலமாக எல்லாரும் இருக்கும். ஒரு மனிதனை வந்து நீங்கள் வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு உங்கள் மேலே நாங்கள் வழக்கே போடலாம். நீங்கள் அதை ஆலோசனை பண்ணுறோன்னா உங்கள் கட்சி எப்படி வளர்க்கணும், என்ன பண்ணுறதை பற்றி தான் நீங்கள் பேசணும். இப்போ சீமானை வந்து பேசணுன்னு உங்களுக்கு என்ன ஒரு அருகதை இருக்குது? சீமான் வந்து ஒரு பாலியல் குற்றவாளினா நிரூபிச்சிங்களா? ஒரே ஒரு அம்பை ஏந்திங்க, அந்த அம்பும் ஸ்டாப் ஆகிடுச்சு, இப்போ திரும்பி ஆரம்பிக்கலான்னு பார்க்குறீங்களா? எப்படி? அப்படிலாம் நீங்கள் ஒன்றே வந்து அவர் என்ன ஒன்றே விழுத்த முடியாது. 2026 போட்டி வந்து திராவிடனுக்கா தமிழ் தேசிய அண்ணன் நாம் தமிழர் கட்சிக்கா இல்லை திராவிடனுக்கா? அப்படி தான் போட்டி இப்போது. ஆனால் ஒன்றா நான் மீண்டும் சொல்கிறேன்னு விஜய் சொல்கிறார்ல, அந்த மாதிரி கிடையாது. நாங்கள் எடுத்த காலத்தில் இருந்தும் சரி, எங்களுக்கு ஒரே எதிரி திராவிடன். திமுக தான் எங்களோட எதிரி. நீங்கள் எதிரியாக இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு சீமான தப்பாக பேசுறதுக்கும் உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது ஐயா. பிராமண கடப்பாறையை கொண்டு நாங்கள் உடைப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த காண்டு எப்படின்னா, உங்களுக்கு பேசுறதுக்கு தகுதி இருக்கா? உங்களை இப்போ நீங்கள் பெரியாரை பற்றி பேசுவீங்க, பெரியார் என்ன சொல்லியிருப்பார் அதை பற்றி பேசுவீங்க. நீங்கள் வந்து பாரதியாரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு தகுதி இருக்கா? எந்த தகுதி அடிப்படையில் இருக்கீங்க? மக்கள் வந்து உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் தேர்ந்தெடுக்கல. இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் உங்களுக்கு வாக்கு செலுத்துறதுனால தான் ஜெயிக்கிறீங்க. அவங்களே உங்களுக்கு நான் வந்து போட மாட்டேன் அப்படின்னு இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் சொல்லிட்டாங்கன்னா திமுகன்ற ஒரு ஆட்சியே இருக்காது. அப்படின்னா திராவிடமே இருக்காது. திராவிடத்துக்கு முட்டு கொடுக்கறது இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் தான். அதனால் கொஞ்சம் இஸ்லாமியரும் கிறிஸ்துவரும் இந்த தடவை 2026 நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு கேளுங்க. ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் நடத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு தூய ஆட்சி, ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்கு செலுத்தி பாருங்கள். இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவருக்கும் சொல்கிறேன், எல்லா மதத்தினருக்கும் சொல்கிறேன், ஒரு தடவை செலுத்தி பாருங்கள். எத்தனை காலம்தான் சீமான் வந்து ஒரு பாலியல் குற்றவாளி ஒரு ஆளை வச்சு நீங்கள் பார்த்து பேசினே இருப்பீங்க? எத்தனை காலம் நீங்களும் பேசிகிட்டு இருப்பீங்க? நீங்கள் பேச அந்த உச்சநீதிமன்றத்திலே சீமானை பற்றி அவதூறாக பேசக்கூடாது, பேசுனா வழக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன் நீங்கள் வந்து இந்த திராவிடன் ஐயா ஸ்டாலின் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரா, இல்லை வேறு யார் சொல்லி கொடுக்குறாங்க? நான் இருக்கேன், நீங்கள் பேசுங்க, இப்போ முடியல, எந்த பெண்ணை வச்சு முடியறதுனால இப்போ திராவிட பெரியார் பெரிய வெங்காயம், அந்த வெங்காயத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் தூக்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. பார்ப்போம் நீங்கள் எத்தனை காலம் தான் நீங்கள் இன்னும் பேசிட்டு இருக்கீங்கன்னு பார்ப்போம். பாரதியாரை பற்றி பேசிட்டாருன்னு அண்ணனே கேட்டார்ல உங்ககிட்ட தான், நீங்கள் ஒரு மேடை போடுங்க நான் பாரதியாரை பற்றி பேசுகிறேன்னு. அண்ணன் பாரதியாரை பற்றி பேசினேன்னா பாகிஸ்தான்லேயும் போய் நான் பேசுவேன்னு சொன்னார்ல. ஏன் சொன்னார்? அப்போ பாகிஸ்தானில் போய் பேசினா அண்ணன் வந்து இஸ்லாமியர் ஆகிடுவாரா? உங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? எந்த கொள்கையும் கிடையாது. நாஞ்சில் சம்பத்துக்கு சோத்துக்கும் இதுக்கும் என்ன பண்ற? அவனுக்கு அதான் வேலை. இதே வந்து நாஞ்சில் சம்பத்துக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன சொன்னான்? அவன் ஒரு தற்கொலை, அவன் ஒரு அரசியலுக்கே லாக்கி இல்லாதவன், அவன் ஒரு தற்கொலைனாரு. இப்போ இந்த இடத்துல நீங்க எங்க போய் கொலைக்கிறீங்க? அந்த தற்கொலை கிட்ட போய் கொலைக்கிறீங்க. எப்படி? 2026 நாம் தமிழர் கட்சி இருக்காது. ஏண்டா 2016 இருந்து நாம் தமிழர் கட்சி எத்தனை பேர் சொன்னாங்க இருக்காதுன்னு? இவ்வளவு பெரிய கட்சி வளர்ந்து தனித்து நின்று அங்கீகாரம் பெற்று சின்ன வாங்கிருக்கா. முதல்ல உங்களுக்கு சின்ன வாங்குறதுக்கு தகுதி இருக்கா? முதல்ல நீ ஒரு தற்கொலை தவளை. நீ நாஞ்சில் சம்பத் உனக்கு என்னடா இருக்கு? நீ தவளை மாதிரி தாவி தாண்டா கட்சிக்கு போ. ஒரு கட்சிக்கு எங்க கட்சியை பத்தி நீ பேச உனக்கு தகுதி இருக்கா? நீ ஒரு கட்சியில இருந்திருக்க. நான் 2015 ஒரே கட்சியில இருக்கேன். உன் வயசுக்கும் என் வயசுக்கும் நான் ஒரே கட்சியில இருந்து நாம் தமிழர் கட்சியில கொள்கையோட இருக்கேன். உனக்கு என்ன கொள்கை இருக்கு? நீயே ஒரு தவக்கலை தற்கொலை. உனக்கு என்ன தெரியும்? ஒரு தற்கொலையோட போய் சேர்ந்திருக்கு. உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? ராணுவ கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சியில ராணுவ கட்டுப்பாடுனா என்னன்னு தெரியுமா? இன்னைக்கு வந்து பொதுக்குழுல வந்து சின்ன புள்ள கூட எங்கம்மா வந்திருக்கேன்னு கேட்டா நாம் தமிழர் கட்சிக்கு வந்திருக்கு. சின்ன புள்ளைய வச்சு சீமானை திட்டுறதும்
இதை பேசுறோம். டேய் நீங்க எல்லாம் மோதி பாருங்க வந்து எங்க கையில முதல்ல உங்களுக்கு எல்லாம் பேச தெரியுமா? துண்டுச்சீட்டு எனக்கு நான் எழுதியா கொடுத்தாங்க, எழுதி கொடுக்காம பேசுவேன் நான்லாம். அவன் தற்கொலைப்பா. வணக்கம், நான் மருத்துவர் செந்தமிழ் செல்வன், செய்யார் சட்டமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சியில் மருத்துவ பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் இருந்துட்டு இருக்கேங்க. சீமான் மீது கடந்த 26/12/2025 அன்னைக்கு திராவிட கழகத்தில் சேர்ந்தவங்க அண்ணன் மீது பாலியல் குற்றச்சாட்டை சுமத்திங்க ஒரு கருத்தரங்கம் நடத்தியிருக்காங்க. உண்மையிலே வந்து பாலியல் குற்றவாளி யாருங்க? 72 வயசுல ஈரோடு ராமசாமி நாயக்கர் தன்னுடைய வளர்ப்பு மகளை திருமணம் செஞ்சிருக்காருங்க. உண்மையிலே பாலியல் குற்றம் இதுதாங்க. அப்பா எப்படி வளர்ப்பு மகளை வந்து திருமணம் செய்ய முடியுங்க? இது நம்ம தமிழருடைய பண்பாட்டுக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிரானதுங்க. நீங்கள் பெரியார் இல்லை, அந்த பெரியார்ன்ற வார்த்தையை சொல்கிறதுக்கே அவர் தகுதி இல்லாதவருங்க. சிறியார் அவருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த பெண் உரிமைக்கு எதிராக இருக்குங்க. பெண்ணுக்கு கர்ப்பப்பை தேவையில்லைன்றாரு. பெண்ணுக்கு கர்ப்பப்பை தேவையில்லைன்னா அவருடைய அம்மாவுக்கு கர்ப்பப்பை இல்லாமல் இருந்திருந்தா இவர் ராமசாமி நாயக்கர் பிறந்திருப்பாருங்களா? உனக்கு இச்சை வந்தா நீ வந்து அம்மா அக்கா தங்கச்சிங்களாம் கூட நீ அவங்க பயன்படுத்திக்கன்றாருங்க. இவர் எப்படி வந்து தமிழ்நாட்டுடைய தந்தை ஆவாரு? ஒட்டுமொத்த பாலியல் குற்றங்களுக்கு அடிப்படை காரணமே திருட்டு திராவிட கூட்டம் தாங்க. திராவிடன் என்ற சொல்லுக்கு அர்த்தம் இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லை. செய்யார் சட்டமன்றத்தில் கலைஞர் அவர்கிட்ட வந்து அப்போத்தையே இருந்த காங்கிரஸ் உறுப்பினர் அந்த அம்மா வந்து கேட்கும்போது திராவிட நாடு எங்கே இருக்குன்னா அதுக்கு கலைஞர் கருணாநிதி ஐயா சொன்ன பதில் பாவாடை நாடாவே அவிர்த்து பாருங்க, அங்கே திராவிட நாடு தெரியுன்ட்டுன்னு. ஒரு பெண்ணினத்தை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி பேசினவங்களுடைய வரலாறு தான் இதுங்க. இவங்க வழியில் நம்ம அண்ணன் சீமான் தெளிவாக சொல்கிறாரு, நான் பயணித்த பாதை அது, நான் இது வழிநடத்தும் பாதை இதுன்ட்டுன்னு. தகடூருடைய மலையில் இருக்கிற அந்த கொத்தூசி வளைவுக்கு வந்து அதிகமான கடையேழு வள்ளல்களை ஒருவரான அதிகமான பெயரை மாற்றி ஆளும் திராவிட அரசு தந்தை பெரியார் பேரை மாற்றி வச்சிருக்காங்க. இவர் நாட்டுக்கு என்ன செஞ்சாருங்க சொல்லுங்க? பெரியார் வந்து சுதந்திரம் வேணான்னாரு, கடவுள் இல்லைன்னாருங்க. கடவுள் இல்லை என்று சொன்ன ஈவேரா தன்னுடைய பெயரிலே ராமசாமி என்ற கடவுள் பேர் எதுக்கு வச்சாருங்க? ஜாதிகள் இல்லைன்றவர் அவர் பேர்ல நாயக்கர் இருக்குங்க. சுதந்திரம் வேணான்னாரு, அப்புறம் எதுக்கு வந்து சுதந்திர நாட்டில் வந்து இருந்துட்டு இருக்காருங்க? தமிழ் வந்து தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி, சரி, அப்போ எதுக்கு அவர் தமிழில் பேசுகிறாரு? இங்கே தமிழ்நாடு எதுக்கு வாழணும்? நம்முடைய எதிரிகள் யாரை ஒழிச்சாகணும்னா பாப்பனர்கள், நம்மிலும் கீழ் தாழ்ந்தவர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் வந்து அவங்கள இந்த நாட்டிட்ட ஒழிச்சாகணுன்றாரு. இதுதான் சமூக நீதிங்களா? அடிப்படை மனிதரா வாழ்றதுக்கு கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆளை இவங்க திராவிடன்னு என்ன அர்த்தங்க? அந்த கேள்வி இது வரைக்கும் பதில் யாருமே சொல்லலைங்களே. தீரா விடத்தை தான் திராவிடன்றாங்க. நெடில் தீய வந்து குரில் தீய ஆக்கி திராவிடம்ன்றாங்க. விடம்னா நஞ்சு, விஷம். தமிழ் சொல்லிட்டு தமிழை அழிச்சதே அவங்க தாங்க. அவர் பெரியார் கிடையாது, சிறியார். எங்களை பல பெரியார் இருந்தாங்க. சிவன், முருகன், கண்ணன், ராவணன், இந்திரன், 18 சித்தர்கள், இன்னும் பல பேருங்க. மக்களுக்காகவும் நாட்டுக்காகவும் தன் இன்னுயிரை ஈர்ந்தவங்க. இவர் என்ன அப்படி செஞ்சு முடிச்சிட்டாருங்க? இவங்களுடைய ஏமாத்து வேலையெல்லாம் இனிமேல் நடக்காதுங்க. ஒரு இனத்துக்காக தன்னுடைய உயிரையும் தன்னுடைய குடும்பத்தையும் உயிரையும் விட்டு தீவிரவாதிகள் தானே சொல்லிட்டு அடையாளம் படுத்தியிருந்தாங்க. நம்ம அண்ணன் சீமான் மட்டும் வந்து அங்கே நடந்தது என்னன்ட்டுன்னு விழிப்புணர்வு ஏற்படுத்தலைன்னா இன்னார் வரைக்கும் நம்ம எல்லாமே தன் இனத்துக்காக தன் மண்ணுக்காக போராடிய தீவிரவாதி தானே இவங்க கட்டமைச்சிருந்தாங்க. இவங்க என்னதான் பொய் குற்றச்சாட்டுகள் வச்சாலும் தமிழை மீண்டும் உலகத்தை ஆள போகிறான். அதற்கான நேரமும் காலமும் வந்தாச்சு. இவங்க ஆட்டெல்லாம் வந்து இன்னும் மிஞ்சி போனால் இன்னும் 1 மாதம் 2 மாதமோ தேர்தல் அறிவிச்சிட்டு போகிறாங்க. நன்றிங்க.